ஒரு வசந்த காலத்தின் காலை பொழுதில் வண்ணமயமான பூக்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தில் கோல்டி என்ற ஒரு அழகான தும்பி தன் பளபளக்கும் தங்க சிறகுகளுடன் வானில் மிதந்து கொண்டிருந்தது. அதன் சிறகுகள் சூரிய ஒளியில் தங்கம் போல மின்னின. அதே வேளையில் தரைப்பரப்பில் மிகச் சிறிய எறும்பு மிக்கி தன்னைவிட பெரிய ஒரு தானியத்தை மிகுந்த சிரமத்துடன் இழுத்து சென்று கொண்டிருந்தது. அதன் உழைப்பு பாராட்டத்தக்கது. கோல்டி தன் கர்வமான கண்களால் மிக்கியை பார்த்தது. இந்தச் சிறிய எறும்பு எப்பொழுதும் தரையிலேயே கிடக்கிறதே, என்னை பார், நான் வானில் எவ்வளவு உயரமாக பறக்கிறேன் என்று மனதுக்குள் ஏளனம் செய்தது. ஆனால் எந்த பெருமையும் நிரந்தரமில்லை. திடீரென வானம் கருத்தது. பலத்த காற்று வீசத் தொடங்கியது. கோல்டியின் கர்வமான அசைவுகள் தடுமாறின. பெரிய மழை துளிகள் பொழியத் தொடங்கின. கோல்டியின் மெல்லிய தங்க சிறகுகள் மழையில் நனைந்து கனமாகின. பறக்க முடியாமல் அது தள்ளாடியது. கோல்டி ஒரு செடியின் இலைக்கு அடியில் நனைந்த சிறகுகளுடன் நடுங்கியது. ஒரு காலத்தில் பளபளத்த சிறகுகள் இப்போது இருண்டு அதன் பெருமையையும் மறைத்தன. பயமும் வருத்தமும் அதை ஆட்கொண்டன. அப்போது அந்த கர்வமான தும்பியால் கேலி செய்யப்பட்ட மிக்கி எறும்பு மெல்ல ஓடி வந்தது. தான் சேகரித்த ஒரு காய்ந்த இலையை இழுத்து வந்து மழையில் நடுங்கிய தும்பிக்கு கூடாரம் போல அமைத்து கொடுத்தது. மழை நின்றது. சூரியன் மீண்டும் உதித்தது. தன் தற்பெருமையை மறந்து மிக்கியின் உதவியை உணர்ந்த கோல்டி அதற்கு தலை வணங்கியது. ஆம் நண்பர்களே, உருவத்தைக் கண்டு யாரையும் எடை போடாதீர்கள். ஆபத்தில் உதவுபவனே சிறந்த நண்பன். உதவிய மனமே உயர்ந்தது. SK Tamil Cartoon.